சின்னப்பனா இங்கே பாருங்க, எல்லா பேரும் ஒரு 8 கிலோ மீனை கொடுத்துட்டு ஒரு 3 கிலோ நாட்டுக்கோழியை வாங்கி வந்து பொரிச்சு இங்கே அப்படியே பொரிக்கலை, குழம்பா வச்சு வதக்கிட்டோம். குழம்பா வச்சு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்னண்ணா? விளக்கெண்ணையா? எல்லாமே நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க. இல்லை இல்லை, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. நான் எப்பயும் சாப்பிட்டுக்கல இல்லைங்க. ஒரு ரக்கம் போய் விழுந்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே விழுந்துருது, ஊமை அடிப்படும். ரத்த கட்டுன்றதுக்கு ஊமை அடிப்படும். ஆமாம், அந்த ரத்த கட்டை கிடைக்கக்கூடிய ஒரு இது நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி அது நல்லெண்ணெய் ஊற்றி குடிச்சு பாருங்க. நான் சொல்கிறத ஒரு நாளைக்கு செஞ்சே பாருங்க. அது நல்லெண்ணெயும் ஊற்றலாம், விளக்கெண்ணெய் ஊற்றலாம். பிடிக்கிறவங்களுக்கு இந்த எண்ணெய், இந்த 2 எண்ணெயில் எது வேண்டாம் ஊற்றிக்கலாம். மற்ற எண்ணெய் எந்த எண்ணெயும் ஊற்றிடக்கூடாது. விளக்கெண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் இதை குடிச்சிட்டு என்ன ஒரு பெட்ரோல் ஊற்றுங்க மக்களே. அது நல்லது சொல்லிக்கிறீங்க. நீ பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு இருக்க மக்களை எல்லாம் சாப்பிட்டுக்கு இருக்கு மக்களே எல்லாமே. ஆமாம், இந்த சாப்பாடு சாப்பிடுங்க. ஆமாம், ஊமை காயம்னு சொல்லுவாங்க. கீழே விழுந்தாலும் இது விழுந்தாலும் அடிபட்டாலும் எலும்பு முறிவாக இருந்தாலும் கூட கூடக்கூடியது நாட்டுக்கோழி. எலும்பு முறிவை கூட சரி சேர்க்கக்கூடியது நாட்டுக்கோழி. இப்போ ஒரு ஆள் சோமாமல் இருக்காங்க, கீழே வந்து எலும்பு முறிவாயிருச்சு அப்படின்னா அதிகமாக அவங்க சாப்பிடக்கூடியது நாட்டுக்கோழி தான். அதில் வந்து மூங்கி சாரோ ஏதோ நான் அரைச்சி போடலாம்னு வாங்கடா, அந்த மாதிரி செய்யலாமா? அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்ல முடியும். இல்லை, அதான் கேட்குறேன். மிளகு, சீரகம், அன்னிக்காய் சொல்லக்கூடாது, வீடியோ போடல. 2 அரளிக்காய் போட்டீங்களா நீங்க போய் சேர்ந்துருக்கீங்களா குருநாதா? அவன் ஜாலியா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. காய மருந்து கொடுப்பாங்க. காய மருந்து நாட்டுக்கோழி குழம்புல தான் போட்டு சாப்பிடுவாங்க. எலும்பு முறிவுலாம் இருந்தாலும் கூட உடம்புல ரத்த கட்டா இருந்தாலும் இழைச்சி ரத்த உடம்பை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறோம். அதுக்கானது ஃப்ரெஷ்ஷானது நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. டவுனில் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம், பட்டிக்காட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம், இருக்கிறவங்களையும் சாப்பிடலாம், இல்லாதவங்களையும் சாப்பிடலாம். இது எல்லாத்துக்குமே மருத்துவ குணம் கூடுனது. இது என்ன பழைய ஏட்டில் கூட நீங்கள் எடுத்து பாருங்கள், அதில் உங்களுக்கு தெரியும். நாட்டுக்கோழி என்ன மருத்துவம்னு நீங்கள் யூடியூப்பில் கேட்டு பாருங்கள், அதில் எல்லா வரியானது வரும், பார்த்துக்கணும். சரி, இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் சொன்னீங்க அரளிக்காண்டீங்க, தம்பி ஜாலியாக பேசுகிறாரு, தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. அவர் மருத்துவம் சொன்னார், அவர் தம்பி தான். ஜாலியாக பேசுகிறோம். ஆமாம், ஜாலியாக இருக்குன்றதுக்காக யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆமாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், டேபிள் கூட பண்ணுங்கள். அப்பா உங்கள் பகுமானம் தாங்க முடியாடா, நாட்டுக்கோழியை திண்டுக்கிட்டு அநியாயம் பண்ணுறீங்க. பொழுது ஒன்றுமில்ல நண்பர்களே, கம்மாயிலே கிடக்கும். மீனை கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வந்தோம். சரி நண்பர்களே, வணக்கம். அடுத்து பார்ப்போம்.